குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அந்த 5 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு தான் தூக்கு தண்டனை நிறைவேற்ற முடிஞ்சு. நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு நம்ம சட்டங்கள் 2018 நமக்கு சென்னை நகரத்துக்கு மட்டும் 425 கோடி. அந்த 425 கோடியை வந்து சென்னை மாநகராட்சிக்கு 173 கோடி கொடுத்துருக்காங்க இந்த நிர்பயா நிதியிலேருந்து. அதில் 49 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. மீதி பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க போலுக்கு. நிறைய தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு வரலங்கிறாங்க. வந்த ஃபண்டை திரும்ப அனுப்புகிறாங்க அப்படின்னா இருக்கீங்க. திருப்பி அனுப்பிச்சாங்களா அனுப்பலையா அப்படிங்கிறது. கத்திங்கிறது போய் பக்கத்தில் போனால் தான் வெட்ட முடியும். ஆனால் கையெறி கொண்டுங்கிறது தூரத்தில் இருந்தே வீசலாம். வீசி வெடிக்கையில் அவங்க மேலே காயப்படலாம். அவங்க காயப்பட்டு கீழே விழுந்துடலாம். அப்புறம் போய் வெட்டிடலாம். காவல்துறை ஆரம்பித்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, குற்றம் நடக்காமல் தடுக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும். அதுதான் காவல்துறை உருவாக்கப்பட்டது. சிசிடிவி அதே வேலையை தான் செய்யுது. காவலருக்கு மாதம் சம்பளம் கொடுக்கணும், சிசிடிவிக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம். சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்து தான் அந்த கொலை வழக்கு ஓரளவுக்கு யார் ஸ்பாட்டுக்கு வந்தவங்க, ஸ்பாட்டில் வந்து கொலை செஞ்சவங்க, அவங்களுக்கு பின்னணியாக இருந்தவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, அவங்களுக்கு பணம் ஃபண்டிங் பண்ணவங்க, அவங்களுக்கு ஆயுதங்கள் செஞ்சு கொடுத்தவங்க, அதெல்லாம் இருக்கு இல்லையா? சரி, இப்போ எல்லா இடங்களையும் சிசிடிவி இருக்குது வந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி வழக்குகளில் சிசிடிவியோட பங்கு என்ன சார்? அது சிசிடிவி வந்து, அதாவது காவல்துறை ஆரம்பித்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, குற்றம் நடக்காமல் தடுக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும். அதுதான் காவல்துறை உருவாக்கப்பட்டது. சிசிடிவி அதே வேலையை தான் செய்யுது. குற்றம் நடந்ததுன்னா அதை கரெக்டாக கேப்சர் பண்ணிடுது. குற்றவாளி சிசிடிவி இருக்குன்னா குற்றம் செய்ய மாட்டேங்கிறான். சிசிடிவி இருக்குது அப்படின்னு நினைக்க திருட போகிறான். ஒரு இடத்துல பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, கம்பிகள்லாம் நிறைய போட்டிருக்காங்க, திருட போகிறான். சிசிடிவின்னு பார்த்து ஐயோ சிசிடிவி பார்த்துட்டு ஓடிடுறான். அப்போது குற்றம் நடக்காமல் தடுக்கிறதுக்கும் அது பயன்படுது. குற்றம் நடந்ததுன்னா பார்த்தவங்க கூட நாளைக்கு பிறர் சாட்சியாக கோர்ட்டில் போய் மாற்றி சொல்லிடுவான். ஆனால் இது மாற்றி சொல்லாது. ஒரு காவலர் இருந்தால் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை ஒரு சிசிடிவி செய்யுது. காவலருக்கு மாதம் சம்பளம் கொடுக்கணும், சிசிடிவிக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம். அது பொய் சொல்லாது, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணணும். இந்த சிசிடிவி எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, அதிக அளவில் சென்னை மாநகரத்தில் தமிழ்நாட்டில் இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நிர்பயா கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெல்லியில் வந்து ஓடுற பஸ்ஸில் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க 6 பேர். அதில் ஒருத்தன் ஜுனைல், மற்றவங்க 5 பேர் பெரியவங்க. அதில் கேஸில் வந்து அந்த 5 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு தான் தூக்கு தண்டனை நிறைவேற்ற முடிஞ்சு. நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு நம்ம சட்டங்கள் அவங்க மேற்கொண்டு அப்பீல் பண்ணி அப்படியே போயிட்டே இருந்து இப்போ தான் தூக்கில் போட்டாங்க. அது 2012 நடக்குது அந்த சம்பவம். 2013 அப்போதைய நிதி மந்திரி ப. சிதம்பரம் வந்து பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாரு. அப்போது வந்து எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, இது மாதிரி தலைநகர்லேயே இந்த மாதிரி நடக்குது, அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதுனால அந்த பட்ஜெட்டில் 900 கோடி நினைக்கிறேன் ஒதுக்கி நிர்பயா நிதி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டெபாசிட்டாக வச்சுக்கிட்டு எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. பிரித்து கொடுத்து இதை வந்து பெண்கள் குழந்தைகள் அவங்க பாதுகாப்புக்காக நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் இங்கு சிஎம் வந்து ஜெயலலிதா மேடம், அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவிக்கு இதை செலவு பண்ணுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க சிசிடிவி அரசு செலவில் அந்த பணத்தை பயன்படுத்தி மாற்றுறாங்க. அது ஒரு நல்ல ஸ்கீம். அதனால் இப்போ வந்து பாதி குற்றங்கள் வந்து காவல்துறை கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சிசிடிவிலாம் பழசாகி போச்சு. பாதி சிசிடிவி மேலே வேலை செய்யலை, ரிப்பேராக போச்சு. அதுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை, ஒயர் கட்டாகி போச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. இப்போ கடைசியாக 2018 நமக்கு சென்னை நகரத்துக்கு மட்டும் 425 கோடி. அந்த 425 கோடியை வந்து சென்னை மாநகராட்சிக்கு 173 கோடி கொடுத்துருக்காங்க இந்த நிர்பயா நிதியிலேருந்து. அதில் 49 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. மீதி பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க போலுக்கு. காவல்துறைக்கு 165 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் 43 கோடி தான் செலவு பண்ணாத சொல்கிறாங்க. அதே மாதிரி மொத்தத்தில் 425 கோடியில் 113 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் செலவு பண்ணி இந்த இப்போ லேட்டஸ்ட்டு கேமராக்கள்லாம் நல்ல கிளாரிட்டி இருக்கும். இப்போ வந்து ஆள் முகம் தெரிய மாட்டேங்குது, உருவம் தான் தெரியுது. முகம் தெரியக்கூடிய அளவுக்கு பண்ணலாம். நிறைய இடங்களில் கேமரா இல்லாமல் இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையும் கேமராவை நிறுவலாம். இதை பயன்படுத்தி கவர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட. நிறைய தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு வரலங்கிறாங்க. வந்த ஃபண்டை திரும்ப அனுப்புகிறாங்க அப்படின்னா இருக்கீங்க. திருப்பி அனுப்பிச்சாங்களா அனுப்பலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து சொல்லப்படுறத உங்களுக்கு சொல்கிறேன். 425 கொடுத்தாங்க, அதில் 113 கோடி தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மீதி பணம் இருக்கலாம், இல்லை திருப்பி அனுப்பிச்சிருக்கலாம்.
திருப்பி அனுப்பிச்சா கூட கேட்டு வாங்கி நம்ம பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பெட்டர் சான்ஸ். இது எவ்வளோ தூரம் நல்லா பண்ணுறாங்களோ சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், காவல்துறைக்கு வேலை குறைஞ்சிடும், தவறு செய்கிறவங்களுக்கு பயம் இருக்கும். ஒரு இது வண்டி கூட பாருங்கள், ஸ்பீடு அந்த லைனை தாண்டி போகிறவங்க, வேகமாக போகிறவங்க, ஆக்சிடென்ட் நடக்கிறத அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்குது. காவல்துறைக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கு நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்குது. அதுக்கு வந்து அதாவது காவல்துறைக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயம் ஒரு பாதுகாப்பு தரதுக்கு இது ஒரு வசதியாக இருக்கும். இந்த வழக்கில் இன்னொன்று சார், இந்த கையெறி குண்டு விட அவங்க வம்சங்க கொலை பண்ண வந்து சம்பவ இடத்துல இருந்தாங்க. எதுக்கு கையெறி குண்டுகள் என்ன சிறப்பு? இப்போ வருவா வச்சு வெட்டுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. எதுக்கு கையெறி குண்டியும் வச்சுருக்காங்க? அதோட ரோல் என்ன? கத்திங்கிறது போய் பக்கத்தில் போனால் தான் வெட்ட முடியும். ஆனால் கையெறி குண்டுங்கிறது தூரத்தில் இருந்தே வீசலாம். வீசி வெடிக்கையில் அவங்க மேலே காயப்படலாம், அவங்க காயம்பட்டு கீழே விழுந்துடலாம், அப்புறம் போய் வெட்டிடலாம். அது ஒரு வழி. ரெண்டாவது காயம்பட்டே அவங்க இறந்து போகலாம். ரெண்டாவது அந்த வெடிக்கிறதுல அந்த இடத்துல ஒரு கும்பலாக இருந்தால் கூட எல்லாரும் திகைச்சு போய் என்ன செய்யணும் தெரியாமல் திகைச்சு போய் நிற்பாங்க. அது புகை வர கிளம்பும். அந்த வெடிக்கிறப்போ வரக்கூடிய புகையில் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டுருவாங்க. ஆக அது வந்து தென் மாவட்டங்களில் அதிகமாக நடக்கும். இப்போ வட மாவட்டங்கள் எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. இப்போ வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு காமன் விஷயம். அதை மாதிரி தான் 1987 அரியலூரில் ரயில் விபத்து நடந்தது. எப்படி நடந்ததுன்னா, தமிழர் விடுதலை படையின்னு அதை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து போகக்கூடிய ட்ரெயினை கரெக்டாக அந்த ஆற்று பாலத்தில் அரியலூரில் வர்ற சமயத்தில் இது மாதிரி வெடிபொருள் அங்கங்கே வச்சு, அது ஒன்றுக்கும் டெட்டரேட்டர் வச்சு, இது எல்லாத்தையும் ஒரே லைனில் இது பண்ணி, சைக்கிளோட டைனமோ இருக்கு இல்லையா, அதை வச்சு கரெக்டாக மூவ் பண்ணி அந்த ட்ரெயின் வர்ற சமயத்தில் சர்ன்னு சுற்றினோன்னா கரண்ட்டு பாஸ் ஆகி வெடிச்சிருது. வெடித்து அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த தமிழர் விடுதலை படையை சேர்ந்த தமிழரசன் ஒருத்தர், அவர் சைக்கிளில் வந்து வெடிகுண்டுகளெல்லாம் ஒரு பையில போட்டு எடுத்துகிட்டு ஒரு பொன்பரப்பிங்கிற ஊரில் அந்த ஸ்டேட் பேங்கில் போய் கொள்ளையடிக்கிறதுக்கு போகிறாரு. அது என்ன ஆச்சு, கீழே விழுந்து வெடித்து அவரே இறந்து போயிடுறாரு. இது அந்த காலத்துலேருந்து இருக்குது. இதுக்கு எடுத்துகிட்டு 40-50 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். அதே மாதிரி 40 வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக 40 வருஷத்துக்கு முன்னாடி 1980 நக்சலைட் இயக்கங்கள் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்போது இந்த பக்கம் வேலூர் பக்கத்தில் ஒரே ஒரு நக்சலைட்டை பிடிக்கிறாங்க. அவரை பிடிச்சி காரில் ஏற்றுறாங்க. ஏற்றி 4 காவலர்கள், ஒரு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன், எல்லாரும் அந்த வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்துருக்கல வெடிகுண்டு உள்ள வச்சுருந்துருக்காரு. அதை வந்து அமுக்கி விட்டார். வெடிச்சதில் எல்லாரும் மொத்தம் இறந்து போயிட்டாங்க, காரோட மொத்தம். அவரும் சேர்ந்து? ஆமாம், அவரும் இறந்துட்டார். அவரும் இறந்த மட்டும் இல்லை, காவலர்கள் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தீவிர நடவடிக்கை எடுத்து நக்சலைட் இயக்கத்தை ஒழிச்சாங்க. அதில் இறந்து போன எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்தாங்க. அந்த இறந்து போன இன்ஸ்பெக்டரோட பையனுக்கு, தம்பிக்கு, அவங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க் கொடுத்தாங்க. அவரும் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார் சமீபத்தில். அதுக்கு வந்து வருஷம் அந்த காவலர்கள் உயிர் நீத்ததுக்காக அதில் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, பிடிச்ச உடனே சர்ச் பண்ணியிருக்கணும். அவங்க சர்ச் பண்ணாமல் விட்டதுனால அத்தனை உயிர்கள் போச்சு. அந்த வெடிகுண்டு பிரச்சனையினால இறந்து போனவங்களுக்கு இன்னும் அஞ்சலி செலுத்துகிறாங்க வருஷம். இப்போ ஒரு 2 நாளைக்கு கூட அந்த தேதி வந்தது. அப்போ வால்டர் தான் அங்கே வந்து டிஐஜியாக இருந்தார். அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகி 3 வருஷம் அதுக்கப்புறம் இப்போ கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றாரு. அந்த இதுக்கு நினைவு நாளில் போய் அதை அட்டன் பண்ணிட்டு வர்றாரு. அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு அஞ்சலி செலுத்துகிறாங்க. அது மாதிரி வெடிகுண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கலாச்சாரம் ஆகிப்போச்சு. நான் கீழ்ப்பாக்கத்தில் ஏசியாக இருந்தப்போ டிசி மேடம் நைட் ரவுண்ட்ஸு, பவானீஸ்வரி மேடம், அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரும் நைட் ரவுண்ட்ஸு, திடீர்னு ஏதோ சத்தம் டமால்னு வெடிச்ச சத்தம் கேட்டுருக்கு. எடுத்தோடனே பக்கத்தில் இருக்கவங்க தகவல் சொன்னோன்னா இன்ஸ்பெக்டர் போய் பார்க்குறாங்க. பார்த்தாச்சுன்னா அவங்க 2 பேர் இருக்காங்க, 2 பேர் காயப்பட்டிருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, டிவி வெடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் காயப்பட்டோன்னா 2 பேரையும் பார்க்குறாங்க. கையில் செதறி போச்சு, ஃபிங்கர்லாம் அப்படியே செதறி அப்படி தொங்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஹேண்ட் இன்ஜுரிக்கு அது வந்து கேஎம்சி தான் பக்கத்தில், அங்கே போனோன்னா அங்கேருந்து ரெஃபர் பண்ணி இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி வந்து 2 பேர் கையில் காயப்பட்டிருக்கு, டிவி வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, நான் எனக்கு வீடு வந்து அங்கே பக்கத்தில் குவார்ட்டர்ஸ், ஸ்டான்லிக்கு பக்கத்துலேயே. உடனே நான் நடந்தே போய் அவங்க 2 பேரும் பார்த்தா, ஒருத்தன் பேர் வசந்த், இன்னொருத்தன் பேர் சத்யா. அந்த வசந்துக்கு தான் கையெல்லாம் பேட்லி அப்படி உதிர்ந்து போய் தொங்கிட்டு இருக்கு, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன நடந்ததுன்னா, டிவி வெடிச்சிச்சு சார் அப்படின்னா. அப்படியாப்பா, டிவி எப்படி வெடிச்சுதுன்னா, டிவிக்கு முன்னாடி உட்காந்துருந்தோம் சார் அப்படின்னா. டிவி வெடிச்சா முகமெல்லாம் போட்டிருக்கணும்டா, கையில் மட்டும் எப்படி போட்டுது அப்படின்னா. அவன் உஷார் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவன் சத்யா கேட்டால் அவனுக்கு கறி இருக்கு, முடியலாம், ஆனால் அவனுக்கு இந்த அளவுக்கு பெரிய டேமேஜ் இல்லை. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸை கூப்பிட்டு, இவங்களுக்கு பார்த்துங்க, இவங்களை சரியாக தெரியல, இவங்களை ஏதோ மோசமான பயிலாக தெரியுது, ஏதோ இந்த கேங்கு கூலிப்படை மாதிரி தெரியுது, பார்த்துங்க, நான் போய் ஸ்பாட்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் ஸ்பாட்டை போய் பார்த்தா, இது ஒரு ரூமில் தங்கியிருக்கானுங்க. அந்த ரூம் வாடகைக்கு, டெய்லி வாடகைக்கு உள்ளது, நியூ ரோடில் இருக்குது. அங்கே பார்த்தா டிவி வீடெல்லாம் உடஞ்சிருக்கு.
ஆனால் பார்த்தா சணல்லாம் பிச்சு கிடக்குது. அப்புறம் அங்கே உள்ள பார்த்தா கத்தி கவடாலாம் இருக்குது. வெடிகுண்டு எனக்கு தயார் பண்ணியிருக்கானுங்க. இப்போ இந்த சணல் சுற்றுறானுங்கள டைட்டாக சுற்றிட்டானுங்க, அது வெடிச்சிருச்சு. அப்புறம் யார் என்னன்னு சொல்லி ஃபுல்லாக விசாரித்து பார்த்தா தூத்துக்குடியில் உள்ள கூலிப்படையவன் ஒவ்வொருத்தருக்கும் 5 கேஸ் இருக்குது, மர்டர் கேஸ் இருக்குது. அப்புறம் அங்கே தகவல் சொல்லி அவங்க வந்தாங்க. அதுக்கடையில் இந்த வெடிகுண்டு தயாரித்த கேஸை விலைக்கு போட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த சத்யா வந்து குண்டாஸில் போட்டேன். இவனை குண்டாஸில் போட முடியாது, ஏன்னா கை காயப்பட்டிருக்கு இல்லையா, அதாவது அது மாதிரி இருக்கவங்கள போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து அவங்க கேஸ்லாம் வந்து வாரண்டில் இவங்களை இது பண்ணி கொண்டு போனாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த வெடிகுண்டு கலாச்சாரங்கிறது அந்த காலத்துலேருந்தே இருக்குது, ஆனால் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. இந்த ரவுடிங்க வந்து அந்த எதிரிகளை கொலை செய்யறதுக்காக பயன்படுத்துறது நாட்டு வரி. சரி, இப்போ துப்பாக்கிக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு லைசன்ஸ் மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதன் மூலம் அது கண்ட்ரோல் பண்ணப்படுது. வந்து இப்போ வெடிகுண்டு அதை மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை எப்படி சர்ச் பண்ணி எடுக்கும்? வெடிகுண்டு வந்து யாருமே தயாரிக்கக்கூடாது. இப்போ லேட்டஸ்ட்டாக அதை தயாரிக்கிறதுக்கு லைசன்ஸ் கிடையாது. கவர்மெண்ட் வந்து கிரானைடு தயாரிப்பாங்க யுத்தத்துக்கு பயன்படுத்துறதுக்கு, அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்க தயாரிக்கிறாங்களே தவிர இவங்க தனியார்கள் வந்து யாருமே பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ வந்து கூகுள் பார்த்து பசங்கள்லாம் வெடிகுண்டு தயார் பண்ணி இப்போ திருநெல்வேலியில் தயார் பண்ணி வெடிகுண்டு வெடிக்க வச்சு அதை வீடியோ எடுத்து இதில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போடும். அந்த அளவுக்கு வளர்ந்து போச்சு. அதே மாதிரி இப்போ வள்ளியூரில் ஒருத்தருக்கு தகராறு, வெடிகுண்டு தயார் பண்ணி கடை மேலே வீசி அது வெடிக்கிறத ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் வந்திருக்கு, பொருள்களும் கிடைக்குது பாருங்க. மெயினான பிரச்சனையாக அதுதான். அப்போ இளைஞர்கள் கெட்டு போகிறது வந்து கூகுளை வச்சு படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தால் பரவாயில்ல, வெடிகுண்டு தயாரிக்கிறது எப்படி, அடுத்த மேலே வெடிகுண்டு வீசுறது அப்படிங்கிறத பற்றி இது பண்ணி அதை வந்து பெருமையாக வீடியோ எடுத்து போடுறான். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தேங்க்யூ.